திடீர்னு கிராஷ் ஆகிடும், என்னன்னு தெரியல. ஓகே, ஸோ இந்த சிவ சாயுஜ்யத்தை திருணயதி, திருணத்தை போல் மதிப்பவன், புல்ல போல நினைக்கிறவன். எப்போ அந்த நினப்பு வரும்? உன்னுடைய ஆத்மஸ்வரூபமா இருக்கிறது அம்பாள் அப்படிங்கிற பாவனை வந்துடுதுன்னா சிவ சாயுஜ்ய பதவி புல்ல போல தெரியும். ஸோ திருநயன சம்ருத்தி. திருணம்னா என்னது? புல்லு. திருணயத்தினா திருணத்தை போல் மதிப்பவன், அதை திருணமாக்கிட்டான். யாரு? ஆத்மஸ்வரூபமா அம்பாளை நினைக்கிறவன் எப்பொழுதும் அவனுக்கு சிவசாயுஜ்யம் வேணும்னே தோணாது. அட போடா, இதெல்லாம் ஒரு விஷயமா அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டே இருப்பான். அப்பேற்பட்டவனுக்கு கிம் ஆச்சரியம்? என்ன ஆச்சரியம்? அதுல எந்த விஷயத்துல ஆச்சரியம்ங்கிற? மகா சம்வர்த்தாக்னி, இந்த உலகத்தையே எரிக்கக்கூடிய அந்த சம்வர்த்தாக்னி இருக்கே, அந்த அக்னி, அது என்ன பண்ணுமா? இவனுக்கு தீபாராதனை பண்ணுமா. அப்பேற்பட்ட வசத்தியானவனா இவன் ஆயிடுவானா. இதுல கிம் ஆச்சரியம்? இதுல என்ன ஆச்சரியம் இருக்கு அப்படிங்கிற? அதாவது என்னுடைய ஆத்மஸ்வரூபம் அம்பாள்னு நினைக்க ஆரம்பிக்கிறவன் சிவபெருமானுக்கு ஒரு படி மேல போயிடுவான். அவனுக்கு அழிவு இல்லை அப்படின்னு சொல்றான். அப்ப இது தஸ்ய திருநயன அப்படிங்கிறது வந்து தஸ்யனா அவனுடைய, லாஸ்ட் 4 லைன்ஸ் திருப்பி ஒரு தடவை ரிப்பீட் பண்ணுங்க. ஃபுல் ஸ்லோகமும் ஒரு தடவை சொல்றேன். திருப்பி இன்டர்நெட் ஸ்டேபிளா இல்லை. स्वदेहोद्भूताभिः गिरणिभिः अणिमाद्याभिः अभितः. நான் வந்து வீடியோ ஆஃப் பண்ணிக்கிறேன், என்னோட இன்டர்நெட் ஸ்டேபிளாக இல்லை. ஓகேவா? திருப்பி கிராஷ் ஆகிடப்போம். அதாவது அம்பாளுடைய ஸ்வரூபம் எப்பேற்பட்டதுன்னா, அம்பாளுடைய சரீரத்திலேருந்து கிரணங்கள் வருது. இந்த கிரணங்கள் எல்லாம் அம்பாளுடைய சரீரத்திலேருந்து தோன்றிய சக்திகள் அப்படிங்கிற ஸ்வரூபத்தில் நிஷேவியே, தியானிக்கத்தக்கவள், சேவை செய்யத்தக்கவள், சேவிக்கத்தக்கவள். அதாவது இதில் என்ன புரிஞ்சுக்கலாம்? திஸ் இஸ் மை இன்ஃபரன்ஸ். எந்த ஒரு சக்தியாக இருந்தாலும் அதுக்கு சோர்ஸ் யார்? அம்பாள். ஸோ எல்லா சக்திக்கும் மூலமாக இருக்கிற அம்பாள் அப்படிங்கிற புரிதலோட நித்யே அப்படின்னா அழிவற்றவளே, ஆர் ஆதி அந்தம் இல்லாதவளே, உன்னை அகம் இதி சதா பாவத்தியக, எனக்குள்ள இருந்து என்னை இயக்கின்னு இருக்கிறது நீதான், ஆத்மஸ்வரூபமா இருந்து என்னை வாழ வைக்கிறது நீதான் அப்படின்னு யாரு அந்த பாவனையோட இருக்கானோ அவன் என்ன பண்ணிடுறான்? சிவசாயுஜ்யத்தை திருணயத்தி, திருணம் போல் அதை கருதுகிறான். சிவபெருமானுடைய பதவி அவனுக்கு பெரிய விஷயமா தெரியல. அப்பேற்பட்டவனுக்கு என்ன ஆயிடும்னா, மகாசம்வர் பிரளயாக்னி கூட அவனுக்கு நீராஜன விதியே, அதாவது அவனுக்கு தூபதீபம் காட்டி அவனுக்கு பூஜை பண்றதுங்கிற நிலைமைக்கு அவன் உசந்து போயிடுறான். இதுல என்ன ஆச்சரியம்னு கேட்கிறார். கிம் ஆச்சரியம்? புரிஞ்சுதா? ஸோ திருநயன சம்ருத்தின்னா முக்கண்ணனுடைய ப்ராஸ்பெரிட்டி, சம்ருத்தி. அதை எதை குறிக்கிறது? சிவசாயுஜ்யத்தை, அவருக்கு இருக்கிற பெரிய யாருக்கும் இல்லாதது அவருக்கு இருக்கிறதுங்கிறது என்னது? அம்பாளை முழுவதுமாக அனுபவிக்கக்கூடிய ஒரு தன்மை. அது வேற யாருக்கும் கிடையாது. ஸோ அதையே இவனுக்கு என்னவாயிடுறது? திருணம் போல் ஆயிடுறது, புல்ல போல் ஆயிடுறது. அது அவனுக்கு ஒரு விஷயம் இல்லை. ஏன்? அவன் நித்தியமாகவே அம்பாளை தனக்குள்ள அனுபவிச்சுட்டு இருக்கான். ஸோ தனியாக தபஸ் பண்ணி சிவசாயுஜ்யம் அடையணுங்கிறது அவனுக்கு இல்லை. அவன் ரொம்ப ஈஸியாக அந்த பாவனைக்கு வந்துட்டான். அப்பேற்பட்ட சாதகன் பிரளயாக்னியிலையும்
அழிவற்றவனா இருக்காங்கிறதுல என்ன ஆச்சரியம்? சிவபெருமான் பிரளயத்துல அழிய மாட்டார்னு போன ஸ்லோகத்துல பார்த்தோம். அவருடைய பதவியே இவனுக்கு ஒன்றும் இல்லைன்னு ஆயிடுச்சுன்னா இவன் அப்படி இருப்பான், இவனும் நித்தியமா ஆயிட்டான்னு அர்த்தம். புரியுறதா? ஏதாவது கொஸ்டின்ஸ் இருக்கா? ஸ்லோகம் ஒரு தடவை படிச்சிருங்கோமா? स्वदेहोद्भूताभिर्गृणिभिरणिमाद्याभिरभितो निषेव्ये नित्ये त्वाम् अहमिति सदा भावयति यः किमाश्चर्यं तस्य त्रिनयन समृद्धिं त्रिनयतो महासंवर्ताग्निर्विरचयति नीराजनविधिम्. இல்ல வேற क्वेश्चंस இருக்கா? இந்த விரச்சயதி அப்படிங்கிறது சான்ஸ்கிரிட்ல என்ன மீனிங்? ரச்சனம்னா கிரியேட் பண்றதுன்னு அர்த்தம். விரச்சயதினா அரங்கேற்றுவதுன்னு அர்த்தம். வேற ஏதாவது வேர்ட் அதுக்கு? ரச்சனம் பண்றதுன்னா கிரியேட் பண்றதுன்னு அர்த்தம். ஓகே. சோ அரங்கேற்றுவது. அரங்கேற்றுவது வந்து ஆர்கனைசிங் ஆல் ஆஃப் திஸ். ஆர் பாஷ்யத்துல இதுக்கு தமிழ்ல போட்டிருக்கா அனுஷ்டிக்கிறதுன்னு போட்டிருக்கா. அனுஷ்டிக்கிறதுன்னு வந்துட்டா அதுக்கு சேவை செய்யறதுன்னு ஆயிடும். அந்த மனிதனுக்கு அப்பேற்பட்டவனுக்கு சேவை செய்யறது சம்வர்த்தாக்னி அப்படின்னு அர்த்தம். அனுபு ஸ்தாபயதி இத்தி அனுஷ்டானக, பின் தொடர்ந்து ஒரு இடத்திலேயே நிற்பது அப்படிங்கிறதுக்கு பேரு அனுஷ்டானம். அப்பனா இடைவிடாது தொடர்ந்து அந்த அக்னி இவனை அனுஷ்டானம் செய்யுது. அப்படின்னா என்ன? பிரளய காலத்துக்கு அப்பாற்பட்டவனா, பிரளய காலத்தில் கூட அழிவற்றவனாக இவன் ஆகினான். இதுல என்ன ஒரு பியூட்டினா, இது எந்த விஷயமும் விமர்சிக்கப்படாது. இது நடக்கிறது நம்மளுக்கு தெரியாது unless and until அம்பாள் chooses to reveal. அப்படி எத்தனை மகான்கள் நம்மளை சுத்தி இருக்கான்னு நம்மளுக்கு தெரியாது. அந்த ஸ்டேட்டுக்கு போனவாளுக்கு அதை விமர்சனம் பண்ணணும்னு தோணவும் தோணாது. இன்ஃபேக்ட் சொல்ல மாட்டான். பக்தியை நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ குப்தமாக வச்சுக்கிறீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ அது விருத்தியாகும். நான் பக்தி பண்ணுறேன்னு எப்போ நீங்கள் வெளிப்பாடுபடுத்த ஆரம்பிச்சுட்டீங்களோ முடிஞ்சு போச்சு. அது டைல்யூட் ஆகிடும், அங்கேயே முடிஞ்சு போயிடும். ஸோ இஃப் யூ ரியலி லவ் சம்திங் யூ ஹவ் டு கீப் இட் சீக்ரெட். ஸோ பக்தியும் அந்த மாதிரி தான். யூ கன்சிடர் இட் டியர், கீப் இட் சீக்ரெட். எது சீக்ரெட்டாக வச்சுக்கிறீங்களோ அது விருத்தியாகும். அதுவும் பக்தி பிரேம விஷயத்துல இது ரொம்ப அப்ளை ஆகிற ஒரு ரூல். பெரிய பெரிய பக்தாலாம் இருக்கா, அதுவும் கலியுகத்துல அம்பாளுடைய பக்தர்கள்ட்டையும் இது பார்க்கலாம், கிருஷ்ண பக்தர்கள்ட்டையும் பார்க்கலாம். அவள் பக்தி பண்றதே தெரியும், அவளை பார்த்தா அவளை பக்தாள்னே தெரியாது. பட் அவளுக்கு மனசுக்குள்ள அது இருக்கும், அது ரொம்ப குப்தமா வச்சுட்டு இருப்பான். அவளுடைய ஸ்திதி எப்படி இருக்கும்னா, நம்மளுக்கு அவள் அந்த ஸ்திதியில் இருக்கான்னு எப்போ புரியும்னா, வேற ஒரு மகான் வந்து அவள் காலில் விழுவான். நம்ம யோசிப்போம் இவனா அப்படின்னு யோசிப்போம். அது வரைக்கும் நம்மளுக்கே தெரியாது. அதை ஐடென்டிஃபை பண்ணி ஒருத்தர் எப்போ காமிக்கிறாளோ அது வரைக்கும் அவள் அந்த ஸ்டேட்டில் இருக்கானே நம்மளுக்கு தெரியாது. அதுக்கு அவள் போகிறதுக்கு காரணம் அதை குப்தமாக வச்சுட்டு இருந்தது தான். ஸோ எக்ஸ்பிரஷன் கேன் டைல்யூட் திங்ஸ். ஸோ நிறையா விஷயங்கள், அதுவும் அத்தியாத்ம விஷயத்த நிறையா பேர் அதை ரொம்ப சீக்ரெட்டிவாக வச்சுப்பான். டக்குன்னு என்ன மெடிடேட்டிவ் ஸ்டேட்டில் இருக்கோன்னு சொல்ல மாட்டா, என்ன ஜபங்கள் எடுத்துகிட்டு இருக்கோன்னு சொல்ல மாட்டா. சொல்லக்கூடாதுன்னு ஒரு ரூல் இருக்குது. ஸோ அந்த சமான ஸ்திதியில் இருக்கிறவாள்கிட்ட வேணால் ஷேர் பண்ணிக்கலாம், பொதுவாக வெளிப்படையாக சொல்லக்கூடாதுன்னு ஒரு ரூலே இருக்குது. இத்தனை ஜபம், அதனால்தான் ஜபம் பண்ணுறதே குப்தமாக பண்ணுவாள், வாய் அசைகிற மாதிரி பண்ண மாட்டான். ஏன்னா தேவதைகளுக்கு தெரியக்கூடாது. நான் கசஞ்சது வாய் அசைஞ்சதுன்னா என்ன மந்திர ஜபம் பண்ணுறான், எத்தனை ஆவர்த்தி ஜபம் பண்ணுறான்னு கண்டுபிடிச்சிடுவாளாம்.
அதனால் ஜபம் பண்ணுறதே வந்து வாயை மூடிட்டு நான் கசையாமல் பண்ணுறேன். அது ரொம்ப விசேஷம். அது ஃபாஸ்ட்டாக சப்கான்ஷியஸ் மைண்டில் பதியும். அந்த ஸ்திதிக்கு உடனே எடுத்துன்னு போயிடும். பட் உங்களுக்கு சீக்கிரம் ஜபம் பலிக்கணும்னா அதை சீக்ரெட்டாக வச்சுக்கணும். அதனால தான் ஜபங்கள் முடிக்கும் போது அம்பாளுக்கு ஒரு அர்க்கியம் சொல்லி விடுவா. குஹ்யாதி குஹ்ய கோப்திரித்வம். சீக்ரெட்டுக்கும் சீக்ரெட்டாக இருக்கிற அந்த சீக்ரெட்டை காப்பாத்துறவள் நீ அப்படின்னு சொல்லி தான் அம்பாளுக்கு அர்க்கியம் விடுவா. ஏன்னா ஜபங்கள் வந்து குப்தமாக வச்சுக்கணும். ஸோ ஜபத்துக்கும் உண்டு, பக்திக்கும் உண்டு. ஸோ அந்த ஸ்டேட்டில் போனவா வந்து அதை விமர்சனம் படுத்த மாட்டா. விமர்சனம் அது நம்மளுக்கு தெரிய வரதே அது பெரிய விஷயமா தான் இருக்கும். தெரியாது டக்குன்னு. ஃபஸ்ட்டு அவளை பார்த்தாலே தெரியாது. ஸோ அந்த மாதிரி எத்தனை பேர் இருக்கா நம்மளை சுற்றி நம்மளுக்கு தெரியல. சரியா? ஸோ நான் இதோட முடிச்சுக்கிறேன். நெக்ஸ்ட் வீக் பார்க்குற ஸ்லோகங்கள் வந்து கொஞ்சம் இன்டென்ஸாக இருக்கும். ஸோ ஐ வில் ஹேண்டில் ஒன்லி 31, 32, முடிஞ்சால் 33, இல்லைன்னா 32ஓட ஸ்டாப் பண்ணிடுறேன். இல்லை எக்ஸ்ப்ளனேஷன்ஸ் நிறையா வரும். ஸோ கூட கொஞ்சம் டைம் ஆகும். அதுக்கு ரெடியாக இருக்கும். ஒரே ஒரு ஸ்லோகா சாண்ட் பண்ணணும் இல்லையா? ஒரு ஸ்லோகாக்கு எல்லாம் ரெண்டு ஸ்லோகாவா சாண்ட் பண்ணணும். ஒரு ஸ்லோகத்துக்கே அப்சல்யூட்லி 10 minutes ஆகுதுக்கா எல்லாரும் சொல்லி முடிக்கிறதுக்கு. கொஞ்சம் இது முன்னாடி போயிட்டோன்னா அதை கொஞ்சம் ஸ்பீடாக பண்ணிக்கலாம். இப்போதைக்கு எனக்கு வந்து ஒன்று இன்றைக்கி என்னால் முடிஞ்சது. ஒரு ஃப்ரைடேவும் என்னால் இவ்வளோ டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியுமா தெரியலை. இன்றைக்கி செஷன்ஸ் எதுவும் இல்லை. நான் பாட்டுக்கு ஜாலியாக சாப்பிட்டு தூங்கி எழுந்து எல்லாம் பண்ணிட்டு வந்தேன். அந்த லக்ஸரி எனக்கு கிடைக்க மாட்டேங்குது எவ்ரி டைம். ஸோ டைம் இருந்தால் கண்டிப்பாக எடுத்துக்கலாம். டைம்க்கு ஏற்ற மாதிரி அதை பார்த்துக்கலாம். டு ஸ்டார்ட் வித் நீங்கள் ஃபஸ்ட்டு அந்த 10-15 ஸ்லோகாஸை நன்னா இந்த மாதிரி ஒன் அட் அ டைம் நீங்கள் பண்ணிட்டு வாங்கோ. அது போக போக இன்னும் ஸ்பீடாக நம்ம பண்ணிக்கலாம். அதை பற்றி எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. 41க்கு அப்புறம் இருக்கிற ஸ்லோகங்கள் இவ்வளோ காம்ப்ளெக்ஸாக இருக்காது. எனக்கு இவ்வளோ எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்க வேண்டிய தேவையும் இருக்காது. ஸோ அது இன்னும் ஈஸியாகவும் இருக்கும். இவ்வளோ காம்ப்ளெக்ஸாக வார்த்தைகளுமே அவ்வளோ காம்ப்ளெக்ஸாக இருக்காது. ஸோ அப்போ வந்து அது சிம்பிளிஃபை ஆகும்போது மேபி வி கேன் டேக் தட் அப். 2, 3 இல்லை 10. ஸோ தட் இஸ் ஃபைன். பட் 41 வரைக்கும் கொஞ்சம் இப்படி தான் இருக்கும். ரொம்ப அப்படியே ஜவ்வா இழுக்கிற மாதிரி தான் இருக்கும். அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும்னா அதுக்கு இதுதான் வழி, வேறு வழி இல்லை. ஸோ அது வரைக்கும் 1 பண்ணலாம். நீங்கள் எல்லாரும் உங்களுக்கெல்லாம் டைம் ஒத்து வந்தது, என்னோட ப்ரெசன்ஸ் எதிர்பார்க்காது. உங்களுக்கு சாண்டிங் இது பண்ணணும்னா நீங்கள் பண்ணிக்கோங்க. எல்லாருக்கும் மியூச்சுவலாக ஒரு கம்ஃபர்டபுளாக இருக்கிற டைமில் நீங்கள் எல்லோரும் பண்ணிக்கிறதெல்லாம் பண்ணிக்கோங்க. குரூப்பில் ஒரு டைம் போட்டு மீட்டிங் லிங்க் வேணால் செட் பண்ணி கொடுக்குறேன். ஜூம் வேண்டாம்னா ஜூம் வேண்டாம், கூகுள் மீட் கூட போகும். இஃப் யூ ஆல் ஃபைன் டைம், ஒரு காமன் டைமில் நீங்கள் ஒரு ப்ராக்டிஸ் மாதிரி வச்சுக்கோங்க. ஒன்றும் பிரச்சனை இல்லை. முடிஞ்ச அன்றைக்கெலாம் நான் ஜாயின் பண்ணிக்கிறேன். முடியாத அன்றைக்கி நீங்கள் பண்ணிக்கோங்க. ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ அதில் வந்து மேபி மீனிங்ஸ் கூட நீங்கள் டிஸ்கஸ் ஆர் ரிவைஸ் பண்ணிக்கலாம். ஸோ எதாவது டவுட்ஸ் இருந்தால் கூட நீங்கள் கிளாஸில் என்கிட்ட ஒரு தடவை, அது லிட்டில் பி a குட் சான்ஸில் நீங்கள் ஒரு தடவை ரிஃப்ளெக்ட் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ நீங்கள் இஃப் யூ கேன் ஃபார்ம் அ குரூப் அண்ட் டூ இட், அண்ட் தட் இஸ் ஆல்சோ வெல்கம். முடிஞ்ச வரைக்கும் அதை குரூப்பாக வச்சுக்க ட்ரை பண்ணுங்க. பிகாஸ் கூட்டு பிரார்த்தனை வந்து இன்னைக்கு தேதியில் கொஞ்சம் கம்மியாக தான் நடக்கிறது. அது எவ்வளோக்கு எவ்வளோ கூட்டு பிரார்த்தனையாக நடக்கிறதோ அவ்வளோக்கு அவ்வளோ பெட்டர். அதோட இம்பேக்ட் வந்து ஜாஸ்தியாக இருக்கும். தனியாக பாராயணம் பண்ணுறது இஸ் ஓகே. முடிஞ்சதுன்னா ஃபஸ்ட் முடிஞ்சது நாள். சரி, எனி அதர் கொஸ்டின்ஸ்? சரி, ஓகே. பார்ப்போமா? அடுத்த வாரம் பார்ப்போம். அடுத்த வாரம் என்ன? ஒரே ஒரு நிமிஷம். November 7th.